திடீர்னு பட்டு போனதாக நீங்கள் நினைத்த அந்த உறவு உங்க இளமையை நீங்க அடைய நினைக்கின்ற எதை வேண்டுமானாலும் அடைவதற்கான ஏதாவது ஒரு வியாபாரத்துல நஷ்டம் வருது, ட்ரேட்மார்க் இந்த ட்ரேடிங்ல பணம் போயிருச்சு, ஷேர் மார்க்கெட்ல பணம் போயிருச்சு, இல்ல ஒரு வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சிருச்சு. இந்த அகம் சுபாவத்துக்குள்ள போற அந்த நேரத்துல உட்கார்ந்து அந்த கடந்த காலத்தை அழித்து விட்டு உங்களுடைய வியாபாரத்துல நீங்க பெரும் செல்வம் அடைந்ததாக, அந்த செல்வத்தோடு இன்னமும் நீங்கள் வளமோடு வாழ்வதாக உங்க கடந்த காலத்தை மாற்றி எழுதுங்கள். இந்த 18 நாள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க கடந்த காலம் அத்தனையுமே மாற்றக்கூடியது. கடந்த காலத்தை மாத்துறத மட்டும்தான் உங்களால செய்ய முடியுங்க. அது மூலமா மட்டும்தான் உங்கள் நிகழ்காலமும் எதிர்காலமும் மாறும். கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான என்னுடைய சீடர்கள், கோடிக்கணக்கான அன்பர்கள் இந்த கடந்த காலத்தை மாத்திர இந்த ஞான நுட்பத்தை செஞ்சு பார்த்து திடீர்னு எதிர்பார்க்காத மிராக்கிள் மாதிரி பணம் வர்றதையும், அந்த உறவுகள் திரும்ப ஒட்டிக்கிறதையும், பகை மறைவதையும், உடல்ல இருக்கிற கட்டிகள் மறைவதையும், வியாதிகள் கரைவதையும் திரும்ப 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 அனுபூதியாக சொல்றாங்க. இது எனக்கு மட்டுமல்ல, உங்கள் எல்லோருக்கும் ஒர்க் ஆகிற அறிவியல். அதனால உங்க இளமையை மீட்டெடுக்கலாங்கய்யா. உங்க உடம்புல இழந்த பலவிதமான பலங்கள், இப்போ வேக வேகமா நடக்க முடியல அப்படின்றதே கூட ஒரு இழந்த ஒரு பலம். இந்த மாதிரி இழந்த பலங்களை மீட்டெடுக்கலாம். நித்திய பிரளயத்தாலே விழுங்கப்பட்ட அனைத்தையுமே உங்களாலேயே மீட்டெடுக்க முடியும். ஒரு எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா கடந்த காலத்தை மாற்றியமையுங்கள். திடீர்னு நினைத்து பார்க்க முடியாத பேரறிவு பொங்கி அடுத்த எக்ஸாம்ல அதே எக்ஸாம் இன்னொரு அட்டெம்ப்ட் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நினைத்து பார்க்க முடியாத பெரும் சாதனைகளை, பெரும் நன்மைகளை, பெரும் மலர்ச்சிகளை இந்த நுட்பம் அளிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்கள் நேரத்தை வீணடிக்கின்ற எந்த செயலையும் செய்ய சொல்ல மாட்டேன். காரண சரீரம், காரண சரீரம் தான் உங்க ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க அனுபூதியை உணர்ற சரீரம் காரண சரீரம் தான். இந்த காரண சரீரம் சொல்ற அந்த ஆழ்ந்த சித்தம், அதுதான் அந்த அகம் சுபாவத்துக்குள்ள நீங்க முழுகிற பிரிட்ஜ். அந்த அகம் சுபாவத்துக்குள்ள முழுகிற அந்த பிரிட்ஜான காரண சரீரம் தான் உங்க எதிர்காலத்தை உருவாக்குது. அதுக்கான எதிர்காலத்திலே சிந்திக்க தெரியாது. ஏற்கனவே நடந்து விட்டது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால அந்த நடந்து விட்டதை போய் மாற்றி அமைத்தீர்களானால் அதை எதிர்காலமாக அது நடத்தி காட்டிவிடும். இது கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கறதுனால கிடைக்காது. கிடைத்து விட்டது என்று உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் உணர வைப்பதனால் அது நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நிகழ்ந்துவிடும். இதுதான் கல்பதரு அறிவியல். நீங்க அடைய நினைக்கின்ற எதை வேண்டுமானாலும் அடைவதற்கான கல்பதரு அறிவியல்.
மீதி எல்லாமே இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் எல்லாமே வீண். இந்த வெஸ்டர்ன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், அதாவது சாஸ்திர பத்ததிப்படி முறையாக வேதாகமம் கற்காமல் இந்த மெக்கலே எஜுகேஷன், மேக்ஸ்முல்லேரியன் டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்ட ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ், இந்த நாலேஜ் சோர்ஸ்ல இருந்து கத்து கொடுக்கப்படுற எல்லா மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸும் வேஸ்ட், வேலை செய்யாது. அதை கத்துக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க கொடுக்கிற பணம், காலம் எல்லாம் வேஸ்ட். அதுதான் உண்மை. உங்களுடைய நிகழ்கால சூழலை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் கடந்த காலத்திற்குள் சென்று அதை மாற்றுவதை மட்டும் பாருங்கள், செய்யுங்கள். அதை மாத்திட்டு ஒரு சில நாள்கள் மட்டும் செஞ்சுட்டு உடனே நிகழ்காலம் மாறிடுச்சான்னு எட்டி பார்க்காதீங்க. அந்த விதை வளர்றதுக்கு ஒரு சில நாளாவது நேரம் கொடுங்க. இந்த 18 நாள் நோண்டி பார்க்காதீங்க விதைய. போட்ட விதை வளர்ந்துருச்சான்னு அந்த 3 குரங்கு கதை இப்போ நான் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? 3 குரங்கு ஒரு மாம்பழத்துக்காக அடிச்சுக்கிச்சு. ஒரு ஞானி சொன்னார், அப்பா கவலைப்படாதீங்க, இந்த விதைய ஊன்றுனீங்கன்னா ஒரு பெரிய மரம் வரும், அதுல நிறைய மாம்பழம் வரும், நீங்க எல்லாரும் சாப்பிடலாம். 3 குரங்கும் ஒத்துக்குச்சு. பள்ளம் தோண்டினார்கள், விதையை போட்டார்கள், மண் மூடினார்கள். ஒரு குரங்கு தினம் தண்ணி ஊத்துது, இன்னொரு குரங்கு தினம் உரம் போடுது. 3வது குரங்கு காவலுக்கு இருக்கு. ஆனாலும் விதை முளைக்கல. 6 மாசம் ஆயிருச்சு, மரம் முளைக்கல. உடனே 3 குரங்கும் அந்த ஞானி கிட்ட போச்சு, சாமி நீங்க சொன்னபடியே செஞ்சோம், மரம் முளைக்கலையே. அவர் கேட்டார், என்ன பண்ணீங்க? முதல் குரங்கு சொல்லிச்சு, நான் ஒரு நாள் விடாம தவறாம தண்ணி ஊத்துறேன். 2வது குரங்கு, நான் ஒழுங்கா உரம் போடுறேன். 3வது குரங்கு, நான் தினந்தோறும் கரெக்டா தோண்டி தோண்டி விதை முளைச்சிருச்சா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். தினந்தோறும் குரங்கு தோண்டி பார்த்தா எப்படி விதை முளைக்கும்? அதனால இந்த 18 நாள் தோண்டி பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான உறவு, நபர் யாரையாவது இழந்துட்டீங்கன்னா, அது உங்க முட்டாள்தனமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இரவு அந்த உறங்கும் பொழுது அகம் பாவத்திலிருந்து நீங்க அகம் சுபாவத்துக்குள்ள போற அந்த காரண சரீர காலத்துல நீங்க அந்த உங்களுக்கு அவருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டது அல்லது பிரிந்தது, சங்கடமானது, அதையெல்லாம் அழிச்சிட்டு உங்களுக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்க நல்லா இருக்கீங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க. இன்னமும் இனிமையா ஒன்றோடு ஒன்றாக இனிமையோடு ஒருமையிலே ஒன்றாக இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறத கடந்த காலத்தை எழுதுங்க. நிம்மதி அந்த உணர்வோடையே அகம் சுபாவத்துக்குள்ள முழுகிடுங்க. சில நாட்கள் மட்டும் இதை செய்யுங்கயா. திடீர்னு பட்டு போனதாக நீங்கள் நினைத்த அந்த உறவு துளிர்த்து வருவதை பார்ப்பீர்கள். திடீர்னு அந்த உறவுகிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும், இமெயில் வரும், மெசேஜ் வரும், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வரும், ஏதோ ஒண்ணு. உறவு துளிர்க்க துவங்கும். புது வாசல் திறக்க துவங்கும். இப்போ நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். பாவ பலத்தினால் எதையும் மாற்ற முடியும்.